காளிகாயே வித்மஹே மசானவாசின்யே தீமஹி தன்னோ கோர பிரச்சோதயாத். வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. மலையாள மாந்திரிக முறையில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மகா வசிய மந்திரமும் அதுக்கான ஒரு முறையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மந்திரம் இந்த மந்திர கர்மங்கள் பண்ண மாந்திரிகர் இல்லைன்னா நல்ல உபாசகர் செய்யக்கூடிய மந்திரம் தான். இந்த எப்படி பண்ணுறதுன்னா, ஹோம முறையில் பண்ணலாம். ஹோம முறையில் பண்ணுறதுன்னா யாருக்கு யாரை வேணாலும் வசியம் பண்ணுறதுங்கிற முறை. அதே மாதிரி ராஜவசியம் பண்ணுறவங்க, அதே மாதிரி சகல விஷயம்னா அந்த பொருட்களாக இருந்தால் நமக்கு வரணும். அந்த சில பொருட்கள் வாங்குற காசுப்படும் போது நமக்கு கிடைக்கிறது இல்லை, அந்த மாதிரி இருக்கும்போது வசியம் பண்ணுறது. பின்ன சகல சுகம் சௌபாகியங்கள் தர்றது, அதுக்காக எல்லாம் இந்த வசிய மந்திரத்தை யூஸ் பண்ணலாம். சரிக்கு இது கிரந்தத்தில் கொடுத்துருக்குதே, யா இதர்த்தம் சேவிதே தேவி ச சமிருதேகா பதம் பவேது. அப்படின்னா இப்படி இந்த தேவதையை சேவிக்கும்போது பூஜை பண்ணும்போது நமக்கு சகல சமிருதி சம்பத்து, அதே மாதிரி ஆகர்ஷணம் வசியம் இதெல்லாமே நம்மளை சேருங்கிறது தான் இந்த கிரந்தங்களில் கூட இதை சொல்லியிருக்காங்க. இதுதான் ஒருபாடு மாந்திரிகர்கள், அதாவது எந்த தேவதை உபாசனை பண்ணுறவங்களும் ஒரு வசியம் அவங்களுக்கும் வேணும். மந்திர கர்மங்கள் பண்ணுறவங்களுக்கும் வசியம் வேணும். பல எந்திரங்கள்லையும் இப்போ காளி எந்திரம் கூட எழுதும்போது அந்த எந்திரத்தில் கூட வசிய மந்திரம் அந்த எந்திரத்தில் வரும். அது மந்திர கர்மங்கள் உபாசனை பண்ணுறவங்களுக்கு அது தெரியும். அப்போது வசியங்கிறது மந்திரக்கலை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போது இந்த மந்திரம், அதாவது இந்த ஒரு முறை நமக்கு எப்படி செய்யலாம், இல்லைன்னா எந்த மாதிரி மாந்திரீகரை எப்படி செய்கிறாங்க, நமக்கு எப்படி செய்யலாங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். அது மாதிரி நான் எப்பவும் சொல்கிற மாதிரி சொல்கிறேன், நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற கமெண்ட்டுக்கு நான் நல்லபடியாக ரீப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த கமெண்ட்டையும் ரீப்ளையும் நீங்கள் தயவுசெய்து பாருங்கள். நம்மளுக்கு இதோட முறையை நம்ம பார்க்கலாம். அதாவது இது ஹோமமாக பண்ணுறவங்க, அதாவது மந்திர கர்மங்களாக பண்ணுற ஆளுங்க இருப்பாங்க இல்லையா, மாந்திரீகர் இருப்பாங்க. இப்போ நமக்கு நிறைய சிஷ்யமார் இருக்காங்க. அப்போது இந்த மந்திர கர்மங்கள் பண்ணுறவங்க, வேறு தேவதை உபாசனை பண்ணுறவங்களாக இருந்ததுனாலும் நமக்கு வசியம் வேணும், வசிய கர்மங்கள் நடக்கணுங்க பண்ணுறவங்க இதை எப்படி பண்ணோன்னா, சரிக்க ஹோம உண்டம் வச்சு அதில் கணபதி ஹோமம் முடித்த பிறகு இந்த தேவதையோட ஹோமம் பண்ணலாம். அதாவது செந்தாமரைப்பூவோட இதழ் ஹோமிச்சு பூஜை பண்ணுவாங்க. கடுமதுரமும் பால் பாயசமும் வச்சு செந்தாமரைப்பூவோட, அதாவது தாமரையோட இதழ்கள் வச்சு ஹோமம் பண்ணுவாங்க. அது எதுக்காக பண்ணுறதுன்னா, இந்த ராஜவசியம் உண்டாகிறதுக்கு, அதே மாதிரி நம்ம போகிற இடத்துல நமக்கு பேரும் புகழும் கிடைக்க, நமக்கு ஒரு வசிய சக்தி உருவாக்கி நம்மளை 4 பேர் மதிக்கிறதுக்கு வேண்டி, அதே மாதிரி உயர்ந்த உத்தியோகஸ்தர் நமக்கு ஒரு வசியமாக இருப்பாங்க. அதுக்கெல்லாம் இந்த மாதிரி உள்ள காரியங்கள் செய்து கொடுப்பாங்க. அதுக்கு தான் இந்த செந்தாமரை பூவை போட்டு ஹோமம் பண்ணுறது. அதே மாதிரி பாயசம் ஹோமம் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணாலும் இந்த செந்தாமரை பூ ஹோமம் பண்ணும்போது நிவேத்தியமாக பாயசம் நம்ம ஹோமம் பண்ணுவோம். ஆனால் இந்த பாயசத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கடுமதுரமும் அதே மாதிரி பால் பாயசம் ரெண்டும் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. பால் பாயசம் தான் கூடுதல் கொடுப்பாங்க, ஆனால் ரெண்டும் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அது எதுக்கு கொடுக்குறதுன்னா, சகலவித சௌபாகியங்களும், அதாவது நம்ம வாழ்க்கையில் ஒரு துன்பங்களும் நமக்கு வரக்கூடாது, எல்லாமே நமக்கு நல்லதாக சேரணும். போகிற இடத்துலையும் நமக்கு நல்லது சேரணும், செய்கிற தொழிலையும் நல்லது வரணும். என்றைக்குமே நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நம்மளை நல்லதை நினைக்கிறது, நம்மளை கைகூடி சேரணுங்கிறதுக்கு வேண்டி செய்வாங்க. சிலவங்க சொல்லுவாங்க, எனக்கு மட்டும் ஏன் எப்படி வருது, சகல தடைகள் வருது அப்படி சொல்லுவாங்க இல்லையா. அவங்க தான் இந்த பாயசம் ஹோமம் பண்ணிவிட்டு, அவங்களுக்கு வேண்டி பண்ணும்போது பாயசம் ஹோமம் பண்ணிவிட்டு செய்கிறது. அதே மாதிரி இந்த பெண் பிரச்சனை வரும். பெண் பிரச்சனைனா பெண் வசியம் செய்யறதுக்கு, அதாவது கணவன் மனைவி பிரச்சனை, இல்லைன்னா இந்த ஆண் பெண் பிரிஞ்சிருக்கிற அந்த மாதிரி உள்ள பிரச்சனை தான் சொல்கிறேன். இல்லைன்னா இந்த கல்யாணம் ஆகலை அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் இந்த வெத்தலை சுருள் போட்டு ஹோமம் பண்ணுவாங்க. அதெல்லாமே இந்த மந்திரத்தை வச்சு தான் பண்ணுறது. இனி இப்போ நம்ம சாதாரண ஆளுகள், நமக்கு ஒரு வசிய சக்தி உருவாகணும், இல்லைன்னா நமக்கு சில வசியங்கள் நடக்கணும், அப்படி செய்கிறவங்க எப்படி செய்யலான்னு கேட்டால், அதாவது நமக்கு வேண்டி பண்ணுறது இது மற்றவங்களுக்கு வேண்டி பண்ணல, நமக்கு வேண்டி பண்ணுறது. வேறு ஆளுக்கு வேண்டி பண்ணும்போது ஹோமங்காரியங்களாக தான் பண்ணுறது. இது நமக்கு வேண்டி, அதாவது வசிய காரியங்கள், இல்லைன்னா இந்த வசிய தடை, இல்லைன்னா யாரைனாலும் வசியம் பண்ணணும், அவங்க நமக்கு வசியமாக இருக்கணும், அந்த மாதிரி. ஏன்னா நம்ம கோயிலுக்கு இந்த மாதிரி ஒருபாடு பிரச்சனையில் கோல் பண்ணுவாங்க. அதாவது கணவன் மனைவி பிரச்சனைன்னு நிறைய பேர் கோல் பண்ணுவாங்க. அப்போ அவங்க டைரெக்டாக அந்த பூஜையில் கலந்து
அது ஒருபாடு காரியங்கள் நடந்திருக்கு. அது அந்த காளியோட அனுகிரகத்தால் நம்ம காளி கோவில் சார்பாக இல்லைன்னா காளி கோவிலில் நம்ம பண்ணி கொடுக்குறோம். அப்போது இது எப்படி நம்ம தனியாக பண்ணுறது, தனிப்பட்ட முறையில் நமக்கே பண்ணுறது? ஏன்னா சிலவங்களுக்கு வர முடியாது இல்லையா? அப்போ அவங்களுக்கு எப்படி பண்ணிக்கிறதுனா, காலையில் நேரத்தை எணிச்சு அந்த ஒரு பூஜை அறை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ காலையில் நேரத்தை எணிச்சு குளித்து முடித்து ஒரு 5 மணி டைமில் மஞ்சப்பட்டுடுத்து நெய் விளக்கு ஏற்றி, இப்போ நமக்கு அந்த பூக்கள்னு சொன்னால் செந்தாமரை பூ நமக்கு வேணும். செந்தாமரை பூ, அதே மாதிரி இந்த தாமரையில் ஒரு நீல தாமரை வரும், அந்த பூ கிடைச்சாலும் ரொம்ப நல்லது. அதோடொപ്പം மஞ்சப்பூக்கள், இந்த பூக்களால் நம்ம அர்ச்சனை பண்ணுறோம். நம்ம மந்திர ஜபம் பண்ணிக்கிட்டு அர்ச்சனை பண்ணுறோம். அந்த விளக்கு வந்து நம்ம பீடத்தில் தான் வைக்கணும். ஒரு பலகை வச்சு அதில் ஒரு பட்டு துணி விரித்து அதில் தான் விளக்கு, நெய் விளக்கு போட்டு கிழக்கு படிஞ்சாறு விளக்கு ஏற்றி நம்ம இந்த மந்திர ஜபத்தை உருவேற்றணும். இந்த மந்திர ஜபம் உருவேற்றுறது ஒரு நாளைக்கு 1008 வச்சு உருவேற்றணும். அப்படி நீங்கள் ஒரு 11 நாள் செய்யுங்க, உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் தெரியும். அதுபோல் இந்த பூக்களோடொப்பம் நம்ம வந்து இந்த பில்வம் இருக்கு இல்லையா, கூவளம், அந்த கூவளத்தோட இலையும் நம்ம ஜெபம் பண்ணிக்கலாம். ஜெபம் பண்ணும்போது அர்ச்சனையாக போட்டுக்கலாம். ஹோமத்துக்கும் சொல்கிறாங்க, விதியாக சொல்கிறாங்க. அப்போ நம்ம வந்து ஹோமம் இல்லை பண்ணுறோம், நமக்கு தனியாக பண்ணுறது நம்ம வந்து இந்த விளக்கில் அர்ச்சனை, அதாவது இந்த பூக்கள் தாமரையாக இருந்தாலும் மஞ்சள் பூக்களாக இருந்தாலும் நம்ம இப்படி பண்ணணும். இப்படி பண்ணால் தான் நமக்கு அதோடைய ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இல்லாமல் சும்மா இருந்து மந்திரம் மட்டும் ஜெபம் பண்ணால் அதோட எஃபெக்ட் அவ்வளவு கிடைக்காது. அப்போ இந்த மாதிரி முறையில் நம்ம பார்த்து பண்ணணும். அப்போ நம்ம இறக்க வேண்டியது வந்து கிழக்கு பார்த்து தான் நம்ம இருக்கணும். சூரியனை அபிமுகமாக, அதாவது சூரியன் நம்மளோட ஆப்போசிட்டாக வர மாதிரி இருந்து கிழக்கு மேற்கு விளக்கு வச்சு நெய் விளக்கு போட்டு நம்ம இருந்து, நம்ம தரையில் இருக்கக்கூடாது, இருக்கும்போது ஒரு பலகை போட்டு தான் நம்ம இருக்கணும். அப்போ இந்த மந்திரம் ஓம் ஹ்ரீம் க்ரோம் க்ளீம் ஹும் ஓம் ஸ்வஹா, ஓம் ஹ்ரீம் க்ரோம் க்ளீம் ஹும் ஓம் ஸ்வஹா. இந்த மந்திரத்தை நீங்கள் முதல்ல எழுதி வச்சுட்டு நீங்கள் ஒன்று காணாமல் படிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இது ஓரோ அக்ஷரமும் மனசில் நினச்சி இந்த ஸ்வஹான்னு ஒன்று ஸ்வஹான்னு சொல்கிறது ஹோமத்துக்கு தான், ஆனால் அர்ச்சனைக்கும் சொல்லலாம், தப்பு கிடையாது. சிலவங்க இந்த ஓம் நமகான்னு வச்சு சொல்லுவாங்க. கடைசியில் ஹும் ஓம் ஸ்வஹாங்காங்க, ஹும் ஓம் நமகான்னு வரும். நீங்கள் ஸ்வஹானே யூஸ் பண்ணிக்கலாம், அதில் தவறு கிடையாது. இனி யாராவது வந்து ஸ்வஹாங்கிறது ஹோமத்துக்கு தான், இந்த அர்ச்சனையை பண்ணக்கூடாது சொன்னால் நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம், நீங்கள் ஸ்வஹானே சொல்லுங்கள். மனசை இருத்தி, அதாவது நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு ஆளை வசியம் செய்யணும்னு அல்லனாலும் உங்களுக்கு சகல வசியமும் வரணும்னாலும் நீங்கள் இந்த மந்திர ஜபம் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில் வசியங்கிறது நமக்கு என்றைக்குமே வேணும். இன்றைக்கி வந்து இந்த வசியம்னு சொன்னால் ஒரு பெண்ணை வசியம் பண்ணுறது, இல்லைன்னா ஒரு ஆணை வசியம் பண்ணுறது, அது மட்டும் நினைக்கிறாங்க. அது தவறு. நமக்கு ஒரு வசியத்தன்மை உருவாகணும், வசியத்தன்மை நமக்கு இருக்கணும். நம்மளே சொல்லுவோம், அப்போ எந்த மேഖലயில் போனாலும் ஒரு வசியமாக இருக்காங்க அப்படி சொல்லுவாங்க. இப்போ சில சினிமா ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அவங்கள வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்போ அது ஒரு வசியம்தான், சரிங்களா? அப்போ பேரும் புகழும் கிடைக்கிறதும் இந்த வசியத்தில் தான், அது நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மந்திரம் தான் மாந்திரிக கர்மங்களுக்கெல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி யக்ஷினி மந்திரம் வச்சுட்டு சிலவங்க பண்ணுவாங்க. அப்போ இந்த மந்திரம் ரொம்ப பவர் உள்ளது தான். இதை நீங்கள் முறைப்படியாக நீங்கள் பண்ணுங்கள். இதோட தகுடு தாயத்தெல்லாம் இருக்குது, அதில் மை வச்சு இந்த மந்திரம் பண்ணால் ரொம்ப ரொம்ப பவராக இருக்கும். அப்போ இது கொடுத்து நீங்கள் அதை வரையறுக்கல, அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அதொன்றும் வேண்டாம். நீங்கள் இந்த மந்திரம் மட்டும் போதும். மந்திரம் ஜபம் பண்ணும்போது நீங்கள் நட்டல் நிவர்த்தி இருந்து இந்த மந்திர ஜபத்தை நீங்கள் பண்ணணும். நீங்கள் இதுக்கு வந்து மாலை, ஸ்படிக மாலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த தேவதைக்கு கண்டிப்பாக நம்ம மந்திர ஜபம் பண்ணும்போது கண்டிப்பாக நிவேத்தியம் வேணும். இந்த நிவேத்தியங்கன்னு சொல்கிறது பால் பாயசம் தான் நம்ம வைக்கணும். அது கண்டிப்பாக டெய்லி நம்ம வைக்கணும். நம்ம வந்து 11 நாள் ஜபம் பண்ணுறோன்னா 11 நாளும் நிவேத்தியம் வச்சுருக்கணும். இனி இப்போ 11 நாள் உங்களுக்கு நிவேத்தியம் வைக்க முடியாதுன்னா முதல் நாளில் பால் பாயசம் வச்சுட்டு அதுக்கு பிறகு நமக்கு மதுர பலகாரங்கள் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ லட்டு, ஜிலேபி, அதே மாதிரி அவிழ், வெல்லம், அது மாதிரி மதுரமான காரியங்கள் வச்சுக்கலாம், திருமதுரம் வச்சுக்கலாம். ஆனால் முதல் நாளையில் கண்டிப்பாக உங்களுக்கு பால் பாயசம் வேணும். இந்த மந்திரத்தில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதே மாதிரி கோவிலோட நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், அதுக்கான விளக்கம் நாங்கள் கொடுக்குறோம். அப்போது அடுத்த வீடியோ பதிவில் நாம் பார்ப்போம். நன்றி.